யுகங்கள் மாறினாலும் சில ஆன்மாக்கள் மட்டும் மறுபடியும் மறுபடியும் பிறக்குது. ஏன் தெரியுமா? ஒரு பெரிய நோக்கம் நிறைவேறாம இருக்கும்போது ஒரு காலத்துல தவம் செஞ்ச முனிவர்கள் மற்றொரு காலத்துல போர்க்களத்துல வீரர்களா பிறக்குறாங்க. அப்படி பிறந்தவங்க தான் நரன் நாராயணன். அவங்களோட மறுபிறவி தான் அர்ஜுனன் கிருஷ்ணன். அர்ஜுனன் வாழ்க்கையில இன்னொரு பெரிய நிகழ்வு நடந்துச்சு. அர்ஜுனனை நேர்ல வந்து சோதிச்ச இறைவன் சிவபெருமான். இது சாதாரண கதை இல்ல, யுகங்களை கடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள். வாங்க கதையோட பயணிக்கலாம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இமயமலையின் அமைதியான பகுதி பத்ரகாசிரமம். அங்க ரெண்டு முனிவர்கள் ஆழ்ந்த தியானத்துல இருந்தாங்க. அவங்க தான் நரன் நாராயணன். இவங்க சாதாரண முனிவர்கள் இல்ல, உலகத்துல தர்மத்தை காப்பாத்த பிறந்தவங்க. அவங்க கண்களை மூடி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆழ்ந்த தியானத்துல இருந்தாங்க. அவங்களோட தவசக்தி உலகம் முழுசையும் அதிர வச்சுது. தேவர்களோட அரசன் இந்திரன் அவர்களோட சக்தியை பார்த்து பயந்தான். முனிவர்கள் தன்னோட பதவிய சக்தியால பறிச்சிருவாங்கன்னு நினைச்சா. அதனால அவர்களோட தவத்தை கலைக்க முயற்சி பண்ணான். இந்திரன் ரம்பை, மேனகை போன்ற அப்சரஸ்களை அனுப்பினார். அவர்களோட அழகால முனிவர்களின் தவத்தை கலைக்க முயற்சி பண்ணான். ஆனா நரன் நாராயணன் கண்களை கூட திறக்கல. அவங்களோட மனம் மலை மாதிரி அசையாம இருந்துச்சு. தவம் பண்ணிட்டு இருந்த நாராயணன் மெதுவா சிரிச்சாரு. அவர் தன்னோட தொடைய தட்டி ஒரு அதிசய அழகான பெண்ணை உருவாக்குனாரு. அவங்க தான் ஊர்வசி. அவங்களோட அழகு அப்சரஸ்களையும் மிஞ்சுது. அதை பார்த்த இந்திரன் தன்னோட தவற உணர்ந்தாரு. நரன் நாராயணன் இருவரும் ஒரு வாக்கு கொடுத்தாங்க. தர்மம் ஆபத்துல இருக்கும்போது நாங்க மறுபடியும் பிறப்போன்ட்டு. யுகங்கள் கடந்துச்சு. மகாபாரத காலம் வந்துச்சு. அப்போ நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணராகவும் பிறந்தாங்க. மகாபாரத போர்ல துரியோதனனையும் அவரோட படையையும் வீழ்த்த மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவைப்பட்டுச்சு. அதனால கடும் தவம் புரிய அர்ஜுனன் வனம் சென்றாரு. அவரை சிவபெருமானை வேண்டி தவம் பண்ணாரு. சிவபெருமானோட ஆயுதம் பதாஸ்திரத்தை வேண்டணும் அப்படின்றதுக்காக. அவர் தவம் புரியும் போது அர்ஜுனன் முன்னாடி ஒரு காட்டுப்பன்றி தோன்றியது. அர்ஜுனன் அம்பு எய்தாரு. அதே நேரத்துல வேட்டைக்காரன் ஒருவனும் அம்பு எய்தான். ரெண்டு பேரும் யார் அம்பு எய்தி காட்டுப்பன்னியை வீழ்த்தியதுன்னு பெரும் வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. வாக்குவாதம் சண்டையா மாறுச்சு. அர்ஜுனன் தன்னோட முழு திறமைய பயன்படுத்தினாரு. ஆனா அந்த வேட்டைக்காரன் அசாதாரணமா போரிட்டாரு. அவரை வெல்ல முடியல. அர்ஜுனன் சோர்ந்து போனாரு. அவர் ஒரு லிங்கத்தை செஞ்சு சிவனை வேண்டினாரு. சிவலிங்கத்துல அர்ஜுனன் வச்ச பூ வேட்டைக்காரன் தலை மேல விழுந்துச்சு. அப்போதான் அர்ஜுனன் உணர்ந்தாரு, வந்தது வேட்டைக்காரன் இல்ல, சிவபெருமான்ட்டு. அர்ஜுனன் அதிர்ச்சி அடைஞ்சாரு. சிவபெருமான் சிரிச்சாரு. உன் வீரமும் பக்தியும் என்ன மகிழ்விச்சது. அவரு பதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்தாரு. இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒண்ணு அந்த ஆயுதம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நண்பர் மட்டும் இல்ல, ஒரு வழிகாட்டி, கடவுள். குருஷேத்திர போர்ல அர்ஜுனன் குழம்பி மனம் உடைஞ்சு இருக்கும்போது கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதைய உபதேசம் செஞ்சாரு. உன் கடமைய செய், பலனை நினைக்காதன்னு. இந்த வரி அர்ஜுனனை மாத்துச்சு. அவர் மீண்டும் போரிட தயாரானாரு. குருஷேத்திர போர்ல அர்ஜுனன் முக்கிய பங்கு வகிச்சாரு. அதர்மம் விழுந்துச்சு, தர்மம் வென்றது. நரன் நாராயணன் கொடுத்த வாக்கு நிறைவேறுது. இந்த கதை சொல்லும் ரகசியம் என்னன்னா, ஒரு உண்மையான வீரன் ஆயுதத்தால மட்டும் பெரியவன் இல்ல, அவர் மனசாலையும் பெரியவன். அர்ஜுனன் போர் வீரன் மட்டும் இல்ல, ஆன்மீக தேடல் கொண்ட ஒரு மனுஷன். அதனாலதான் அவரோட கதை இன்னைக்கும் நம்மளை கவர்ந்துகிட்டே இருக்கு.